ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அன்புடன் சிசி. பிரியாணி வீடியோ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. அதே சமயத்தில் நம்ம வந்து டப்புன்னு இன்னும் ஒரு சாயங்காலமே அப்படியே பிரியாணி செஞ்ச அன்றைக்கே சாயங்காலமே என்ன பண்ணிட்டோம், மிளகா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. எங்கள் அம்மா வந்து பஜ்ஜி சாப்பிடணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு அதை ரெடி பண்ணிட்டுருக்கோம். இதை வந்து என் மனைவி அவர்கள் ஸ்பெஷலாக அவங்களே செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கூட இருந்து சும்மா ஏதாவது கலாய்ச்சிட்டு இருக்க போகிறோம். அவங்க எப்படி பண்ணுறாங்க, எப்படி அவங்க ஒழுங்காக பண்ண போகிறதில்ல, நம்ம தான் டிப்ஸ் கொடுக்கணும். அப்படியே கதை பேசிகிட்டே பஜ்ஜி சுடுவோமா? டீயை போட்டு பஜ்ஜியை சுட சுட சாப்பிட்டோம்னா எங்கள் அப்பா அம்மா வேறு வெளில வெயிட்டிங், பஜ்ஜி எடுத்துகிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா அப்படியே நீங்கள் வந்து பஜ்ஜியை போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வீடியோ பார்த்துட்ருங்க, ஓகேவா? ஓகே, ஒரு பஜ்ஜியை போட்டு எடுத்தாச்சு. டெஸ்டிங்க்கு போட்டது பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கடற்கடன்னு எல்லாத்தையும் போட வேண்டியதான். அருமையாக இருக்குது. அதுங்களா எங்கள் வச்சு கிச்சனு அந்த காலத்தில் கட்டினது. ஆனால் தான் இது வந்து ஆக்சுவலாக கேஸ் அடுப்பு இருக்குல்ல, அந்த கேஸ் அடுப்பு இருக்கிற இடத்துல வந்து ஒரு விறகடுப்பே இருந்துச்சு. இப்படி தான் வந்து அப்போல்லாம் வந்து செட்டப்பே. மாடி வீட்டில் வந்து விறகடுப்பை உள்ளே வச்சு புகை போகிறதுக்கு இப்படி விட்டுருவாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இப்போ வந்து மாடர்னைசேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உள்ளே புகலாம் நிறைய வரும்ல, அப்படியே வந்து என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாக இடித்து அள்ளி கொட்டிட்டு கேஸ் அடுப்பு வச்சுட்டு மேலே இருக்கிறத வந்து பூட்டியாச்சு மீன்ஸ் அடைச்சாச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குது செட்டப்பு, விறகடுப்பை வெளியில் மாற்றியாச்சு. அது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவங்க போகிற வீடியோ பச்சு வேறு நல்லா இருக்குது. வீடியோ முடியறதுக்குள்ளே நானே தின்றுவேனா. எங்கள் அப்பா அம்மா வேறு வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பஜ்ஜி வரும்னு. மேடம் எல்லாருமே பஜ்ஜி போடுங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். பஜ்ஜிக்கு நீ மாஸ்டர், பிரியாணிக்கு நான் மாஸ்டர். பயப்பிடிச்சிட்டான், உழைச்சிப்பான். நம்ம வாய்க்குள்ளே போகிறதுக்குன்னே சட்டியில் கொதிச்சுட்டு இருக்கானுங்க அவங்க 4 பேர். அடுத்து அப்படியே நேராக நம்ம வாய்க்குள்ளே தான். வேற லெவலில் இருக்குல்ல. அடுத்து வெங்காயமும் உருளைக்கிழங்கு வேறு இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இவனுங்க 5-6 பேர் கிடக்குறானுங்க. தீ குளிச்சுட்டு வந்து இங்கே படுத்துக்கிட்டானுங்க. எடுத்து எல்லாரையும் கவன்னு தின்ற வேண்டியதான். நம்ம மேடம் வந்து இப்போ ஒருத்தனை வந்து என் தீச்சட்டிக்குள்ளே தூக்கி போட போகிறாங்க தீக்குளியலுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் கொதிக்கிறானுங்க. ஆமாம், எதுக்கு மிளகாவை இவ்வளோ 4-5 வெட்டியிருக்க? அதான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும். அப்பதான் ஃபுல்லாக மாவு பிடிக்கும், கிறிஸ்பியாக இருக்குன்றதுக்காக இப்படி பண்ணிட்டியா? பெருசா இருந்தா மொத்தமா இருக்கும்ல, அது சாப்பிடும்போது நம்ம கம்மியா தான் சாப்பிட முடியும், இது நிறைய சாப்பிடலாம். ஓகேவா. பஜ்ஜி சுட்டுட்டு இருக்கும்போது உன்னை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நான் புதுசாக ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கேன். அதோடமா ஓகே. நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்போ நம்ம காய்கறி பஜ்ஜி போடுறதுனால ஏதாவது ஒரு காய்கறி வந்து என் கையால் இப்படி காட்டுவோம். சின்ன வயசுல பழம்பழம் விளாடும்ல, இப்படிலாம் வச்சு அந்த மாதிரி காய்கறி இப்போலாம் பழம் வச்சான்னா காய்கறி ஐடியாவே இல்லை, பழம் வச்சிடுறேன். ஏதாவது பழம் வந்து நான் கையால் காட்டுவேன், நீ கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இங்கே பேசிக்கிட்டே அங்கே விட்டுறாத, அதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்லை. சரி, நான் இப்போ ஒரு பழைய யோசிக்கிறேன். கண்டே பிடிக்க முடியாது நீலாம். ஆமாம், அது வந்து வாய்ப்பே கிடையாது. அந்த பேரே உனக்கு கிடையாது, தெரியாது, கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமாம், நம்ம வந்து கிராமத்தில் வந்து என்ன பண்ணுவோன்னா, அது வந்து நிறைய இடத்துல இருக்கும். நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து நாவப்பழம்லாம் பறிக்கிறதுக்கு போவோம். போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த பழமும் அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் பறித்து சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருப்போம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பார்த்துருவோமா? இந்த 2K கிட்ஸுக்கு கண்டிப்பாக தெரியாது. அவனுங்கெல்லாம் வெளியே போகிறது கிடையாது. ஃபோனை வச்சுட்டு எல்லாம் உள்ளே ஜாலியாக இருக்கானுங்க. அதனால் ஒன்றும் தெரியாது அவனுங்களுக்கு. ஃபோனில் மட்டும் எங்கே இதை பார்க்குறானுங்க, வேற என்னென்னமோ பார்க்குறானுங்க. ஒருத்தன் என் தம்பி இருக்கான்ல, இத்தினோண்டு 3வது நாள், அது அவன் கிராஷ் டெஸ்ட்லாம் பேசுகிறான். அண்ணே காருக்கு வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு வந்து அவன் 3வதா 2வதா ஏதோ 1வது 2வது தான் கிராஷ் டெஸ்ட் பண்ணுவாங்கண்ணே அப்படின்றான். கிராஷ் டெஸ்டாடே, நான்லாம் இன்ஜினியரிங் முடிச்சு வேலைக்கு போய் தானே கிராஷ் டெஸ்ட்னா நானே தெரிஞ்சுக்கிட்டேன், நீ இப்பயே தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நீங்களாம் வந்து ஃபோன் பண்ணுறது வந்து ஒரு வகையில் நல்ல விஷயந்தான் அப்படின்னு அதை வந்து பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இல்லை, கொஞ்சம் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறேன். சாரி, கதை வந்து இப்படி போயிடுச்சு. சரி, பழம் இந்த கண்டுபிடி பார்ப்போம். இது என்ன பழம் தெரியுமா? இந்த சப்பாத்தி கல்லி மரத்துல இல்ல எனக்கு தெரியும், நீ தான் சொல்லுவன்.
அது நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து கஷ்டம் தான். ஆனா ஒரே ஒரு இல்ல, சிவப்பா இருக்கும் பழுத்தா. செரி இல்ல, செரி எங்க நம்ம ஊர்ல இருக்கு? செரி இருக்கும், காட்டு செரியா இருக்குமோ? காட்டு இருக்கும். வேற வேற clue கொடு. இது ஒரு கொடி. கோவப்பழம். என்ன உனக்கு தெரியுது? நானும் 90s kid தான். சரி, கண்டுபிடிச்சிட்டான். கோவப்பழம் வந்து அப்படின்னு ஒரு பழம் இருக்கு. சின்ன வயசுல வந்து நாங்க என்ன பண்ணோம்னா, வேலியில வந்து இந்த கொடியா ஓடி இருக்கும். அதை யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே நாவப்பழம் பறிக்க போறப்ப அப்படியே அந்த கொடியில வந்து சிவப்பா இருக்கும். பார்த்து பார்த்து பறிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். அது நல்லா தான் இருக்கும். கோவக்காய் வந்து நிறைய பேர் வந்து இப்போ கூட்டுக்கு வந்து செய்கிறாங்க. அதை வந்து பழமாக ஆக்கி சாப்பிடவும் செய்வாங்க. அது வந்து கொடியில் அப்படியே இப்போ வந்து நிறைய விளைய வைக்கிறாங்க. சின்ன வயசுலாம் எங்கள் ஊர்லாம் பார்த்தா எல்லா வேலிலையும் இருக்கும். ஏதாவது ஒரு வேலி வந்து ரொம்ப நாள் கை வைக்காமல் இருந்தால் அது வந்து எல்லா வேலிலையும் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அப்படியே போய் சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே. அதேமாரி எங்கள் ஊரில் சப்பாத்தி கள்ளி பழமும் நிறையா இருக்கும். சின்ன வயசில் போய் பறித்து பறித்து சாப்பிடுவோம். நாக்கிலலாம் முள்ளு குத்திட்டு, கையிலலாம் முள்ளு குத்திட்டு எல்லாம் வந்து வீட்டுக்கு. இல்லை, இது வந்து அடங்காது கிடையாது. இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது. நாங்க போயிட்டு அந்த காலத்துல இப்ப நீங்க வந்து எல்லாம் போன் வச்சுக்கிட்டு போன்ல எல்லாம் பாக்குறாங்க. அந்த காலத்துல சரி, எனக்கு ஏன் அந்த காலம் வருது? ரொம்ப பழைய ஆள் போல. ஐயோ ஐயோ. சரி, நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போது அப்படின்னு ஐயோ, நான் வந்து சின்ன வயசா இருக்கேன்னு தான் சரி வராது. சரி, நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்கூல் படிக்கும்போது அதாவது 1வது 2வது படிக்கிற காலத்துல அப்படி போனோம்னா அப்படியே அந்த கோவக்காய், அப்புறம் அது பேர் என்ன, சப்பாத்தி கள்ளி பழம், அதெல்லாம் வாங்கி இது பறித்து சாப்பிட்டு அப்படியே நாவப்பழம் பறிச்சுட்டு அப்படியே ஈச்சங்காடு, இளந்த பழம் பறிக்கிறதுக்கு இப்படியே போவோம். இப்பயுமே இருக்கு. போய் வந்து அடுத்தெல்லாம் வந்து வீடியோ போடலான் இருக்கேன். எங்கள் ஊர் நாவப்பழம் அந்த சவுக்கு தோப்புல இருந்து உள்ள இருக்கு நாவக்காடு, அப்புறம் வந்து ஈச்சங்காடுலாம் இருக்கு. அதெல்லாம் வீடியோ முடிஞ்சா எடுத்து போடுறேன். நமக்கு டைம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால வந்து என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் கவர் பண்றேன். மிளகா பஜ்ஜி முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட போறோம். நம்ம பெரட்டி அள்ளி அப்படி போட்டோம்னா நல்லா ரொம்ப ஒல்லியா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ டக்குன்னு வந்துருமே. கடகடன்னு போட்டு எடு. ஏன்னா 10 கையா இருக்கு எனக்கு. கடகடன்னு போடணும், கிறிஸ்பியா போடணும், நல்லா போடணும், சீக்கிரம் போடணும். எவ்வளவுதான் ஒரு மனுஷிய பஜ்ஜி போட்டு தரதே பெரிய விஷயம். பாருங்க, மிளகா பஜ்ஜிலாம் போட்டு இருக்கு. வாழைக்காய் பஜ்ஜி ஒரு இது போட்டிருக்கு. அடுத்த வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் சார் உருளைக்கிழங்கு. சாரி மேடம், உருளைக்கிழங்கு பஜ்ஜி எனக்கு வாழைக்காலியே இருக்கு. என்னோட ஃபேவரட் என்ன தெரியுமா? உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான். எனக்கு வந்து வாழைக்காய் தான். சரி, இப்போ நீ ஒரு பாயிண்ட் எடுத்துட்ட. அடுத்து வந்து மறுபடியும் அடுத்த பழம் கேட்குறேன். அதில் நீ சொல்ல. நான் வந்து இதில் வந்து நான் எனக்கு பாயிண்ட் எப்படி வச்சுக்கோனா, உனக்கு வந்து மொத்தமே 3 சான்ஸ் தான். அது கண்டுபிடிக்கலாம், எனக்கு பாயிண்ட். சரி, ஓகே. 3 தடவை தப்பா சொல்லிட்டா எனக்கு பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு தான். சரி, ஓகே. சாமி கூப்பிட்ட மாதிரி நான் வந்து ஹலோ சார், நீ வந்து கஷ்டமானது அப்படி கண்டுபிடிக்க முடியாது, கடல்லே இல்லாததுன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? சாமி கூட்டிட்டோம்னா ஆட்டி கோட். சின்ன வயசுல நீயே இந்த மாதிரி காளியாங்குட்டியா இருப்பான்னு நான் எங்க நினைச்சேன். ஓகே, நெக்ஸ்ட். சரி, அடுத்த பழமும் வந்து கடல்லே பிடிக்க முடியாது. என்னால ஊர் சைடு சொன்னாதான் நீ கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற பழம் எல்லாமே மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரியுமே, அதுக்கு இன்டர்நேஷனல் எனக்கு தெரியணும். என்னங்க உங்களுடைய சேனல் பார்த்தா ஃபுல்லா துபாய் வீடியோ, அபுதாபி வீடியோவா போட்டிருக்கீங்க. துபாய் அபுதாபில வந்து இப்பதான் மரம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க, வளர்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்க, வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பழம் காட்டுவீங்க. அங்க வந்து என்ன பழம் விளைய வைக்கிறோமோ அதை நாங்க காட்டுவோம். ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க ஓகே. வந்து அடுத்த பழம் யோசிக்கவே எனக்கு டஃப்பா இருக்கு. உனக்கு வந்து கண்டுபிடிக்க கூடாது, அப்படி ஒரு பழம் யோசிக்கணும். சார் வச்சு சாப்பிட்டா மூளை வேலை செய்யும் சார். சாப்பிட்டா வேலை செய்யும். சரியான சூடு. இப்படி ஒரு உருளைக்கிழங்கு பஜ்ஜி நீங்க வாழ்க்கையில சாப்பிட்டது இல்ல? இல்லையா? நீ போன போட்ட சாப்பிட்டுருக்கேன். இல்லைன்னு சொல்லணும் கேமரா ஓடிட்டு இருக்கும்போது. இதை நீ கண்டே பிடிக்க முடியாது. எப்படி கண்டுபிடிக்க நான் பாக்குறேன். அந்த வச்சுக்க. இது ஒரு காய். என்ன பழம் தானே சொன்னேன். ஏதோ ஒண்ணு கண்டுபிடியா. என்னமோ அப்படியே பழம் வச்சா மட்டும் ஒரு கண்டுபிடிச்சிருவாரு. சரி, இது பழமா காயா? காய். காயா?
வாய்ப்பே கிடையாது, கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி இன்டர்நேஷனல் காயா இல்ல கிராம? எல்லா இடத்துலயும் கிடைக்கும், எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இன்டர்நேஷனல் மீன்ஸ் நிறைய இடத்துல கிடைக்கும். கஷ்டமான காயா? இல்ல இல்ல, வெரி ஈஸி. வெரி ஈஸியா? பீட்ரூட் இல்ல. என்ன கலர்ல இருக்கும்? ஒரு 3-4 கலர்ல இருக்கும். பச்சை கலர், ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர். ப்ரௌன் கலர், ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் ரெட் கலந்த ஒரு ரெட்டிஷ். முட்டைகோஸ் இருக்கோ? ஆமா, முட்டைகோஸ்லாம் ரெட் கலர்ல இருக்கு, இது கிடையாது. ரெட் காய் ரெட் கலர்லயா? ஆமா. தக்காளி, கொடமிளகா. கொடமிளகா தலையே உள்ள போகும் போல உள்ள தக்காளியா? கொடமிளகா, பெல் பெப்பர். முடிஞ்சு போச்சு சான்ஸ். நீங்க க்ளூவாவது நீ கேட்டிருக்கோம், ஏ மாட்டை அடிச்சிட்டு போயிட்டு இருக்க. இல்ல, எனக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை. போச்சா நம்பிக்கை? சரி சொல்லுங்க, என்ன காய்? இது வந்து தேங்காய். மக்களே, விரல் பஜ்ஜி சாப்பிட்டுருக்கீங்களா? தேங்காய் தான். தேங்காய். நீ க்ளூ கேட்டிருக்கோம், நீ கேட்காம நீ மாட்டு கடக்கடன்னு போயிட்டு இருக்க. போச்சா? சரி, ஓகே. ஒரு பாயிண்ட். 1 நாள். என்னன்னா அடுத்த பழம் வச்சு கேட்கறதுக்குள்ள இங்க முடிச்சிருவோம் போல பஜ்ஜியவே. நீ அவ்வளவு லேட்டா யோசிக்கிற. சரி, ஓகே. நான் ஃபாஸ்டா இருக்கேன். சரி, ரைட். அடுத்த பழத்துக்கு போவோமா? ஓகே. அடுத்த பழம். ஒரு பாயிண்ட் நான் எடுத்துட்டேன், அது ஜாலியா இருக்கு எனக்கு. சரி, 2 பேரும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோன்னு பேசுங்க, சமத்துவமா பேசுங்க, ஓகேங்களா? சமத்துவம் இருக்கு போட்டியில வந்து என்ன புரியல எனக்கு. சரி, ஓகே. யோசிங்க சீக்கிரம் யோசிங்க. சரி. இது ஒரு காய் தான், இதை யாரும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஏரியாலாம் நிறைய இருக்கு. வச்சா கண்டுபிடிப்பியா? வச்சா கண்டுபிடிப்பியா? வைங்க பாப்போம். இத்தனோண்டு தான் இருக்கும். இது ஒரு காய் தான். இது விஷமா? விஷம் இல்லையா? விஷமும் கிடையாது, விஷம் இல்லைன்னு கிடையாது. இதை சாப்பிட மாட்டாங்க. ஆடுலாம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆடு சாப்பிடுமா? நம்ம ஏரியால எக்கச்சக்கமா இருக்கு. நான் பாத்துருக்கேனா? நீ கண்டிப்பா பாத்துருப்ப. என்ன கலர்ல இருக்கும்? பச்சை கலர்ல இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ரௌன் கலர் மாதிரி காஞ்சி போட்டிடும். ப்ரௌன் கலர்ல மாதிரி நம்ம வீட்ல இருக்கா? யாருமே கண்டுக்க மாட்டாங்க, நம்ம வீட்ல இல்ல. யாருமே கண்டுக்க மாட்டாங்களா? அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆட்டுக்குன்னா பறிச்சு போடுறதுக்கு, ஆட்டுக்குன்னா பறிச்சு போடுவாங்களா? போட மாட்டாங்க. அது சாப்பிட முடியாது, லைட்டா முள்ளா இருக்கும். மேலாம் முள்ளா இருக்குமா? முள்ளு மாதிரி கிடையாது, அது ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து குத்தும், இவ்வளவுதான். மோந்து பாக்குறியா? பஜ்ஜி வாசனை தான். சின்ன வயசுல எல்லாம் மோந்து பாப்பாரு. ஆமா, பழம்பழம் வச்சா. அந்த பழம்பழம் வச்சா மோந்து பாக்குறேன், நான் மோந்து பாக்குறேன்லாம் சொல்லுவோம். நானும் அந்த கேங்ல இருந்திருக்கேன். நான்லாம் மோந்து நம்ம எல்லாம் மோந்து பார்த்த ஆள் தான். என்ன அது இன்னமும் அந்த காலத்துல நமக்கு, ஐயோ அந்த காலம் திரும்ப இருக்கு. சரி, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அப்ப வந்து நம்ம அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஜாலியான காலம். அதனால அது அறியாத வயசு, புரியாததுனால பழத்தை மோந்து பாக்குறேன்னு இந்த கையெல்லாம் மோந்து பார்ப்போம். சரி, ரைட்டு. மோந்தெல்லாம் பாக்குறியா? மோந்து பார்த்தேன், ஸ்மெல் ஒன்றும் வரல. பஜ்ஜி ஸ்மெல் தான் வருது. எனக்கு ஐடியாவே இல்லை சுத்தமா. அதான் முள்ளா இருக்கும், சாப்பிடலாம் முடியாது. நம்ம ஏரியால நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. எக்கச்சக்கமா இருக்கா? ஆமா. கையை வர வரைக்கும் எந்த சைடு மாத்திக்கிறேன். இந்த காய் வந்து பார்க்கலாம். இல்ல, எல்லாம் ரெண்டும் ஒரே காய் தான், ஒரே வாசம் தாடி. வேற ஏதாவது க்ளூ கூட எனக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. இலை வந்து குச்சி குச்சியா இருக்கு மேடம், நீட்டா ஊசியா இருக்குமா? ஆமா, இலை மாதிரியே இருக்காது, ஊசியா இருக்கும். இது காய் தானா? கன்ஃபார்மா தெரியுமா? நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாச்சே. இல்ல மேடம், உங்களை தோக்கடிக்கிறதுக்காக நான் வந்து போட்ட ஸ்கெட்ச்லாம் கிடையாது மேடம். என்ன சொல்லுவீங்களா? டைம் வேற போயிட்டு இருக்கு. என்ன 3 சான்ஸ்னா நீங்க நாளைக்கு வரைக்கும் சொல்லுவீங்களா? நான் இங்கே இப்படியே நின்று இருக்குமா? நில்லுங்களேன். இப்போ வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். கவுண்ட் டவுன்ஸ்னா எனக்கு மைண்ட் வேலை செய்யாது. அதுதான் பிளானே. சரி, கவுண்ட் டவுன் கிடையாது. சரி, இப்படிதான் நாம வந்து இப்போ டிக்ளேர் பண்றது. இந்த பாயிண்ட் யாருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஒத்துக்கிறேன் தோல்வியை. எஸ், சவுக்கை காய். சவுக்கை மரத்துல காய்க்கிற காய் குட்டி குட்டியாக நிறைய இருக்கு. ஓகேதானா? ஒத்துக்கிறல்ல? காய் வெரைட்டிலே வராது. என்ன அதெல்லாம் கிடையாது, நான் சொல்லிட்டேன். நம்ம ஏரியால நிறைய இருக்கும். இது சீட்டிங், பக்கா சீட்டிங். குச்சி குச்சியா இருக்கும்னு சொன்னல, அப்ப நீ கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். தோ இங்க நம்ம ஏரியால இருக்குன்னு சொல்லிருக்கணும். நான் சொன்னேன் நம்ம ஏரியால ஏகப்பட்டது இருக்குன்னு. மக்களுக்கு தெரியும், எல்லாம் வீடியோல பாத்துட்டு என்ன இன்னைக்கு
இப்படிதான் மக்களே. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால, ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கிறதுனால இவ வந்து என்னை எதுவும் சொல்லல. இப்படிதான் பல வீட்டுல ரெக்கார்ட் பண்ணாம அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு புருஷன் மேல தப்புனா பொண்டாட்டி வந்து புருஷன் ஒத்துக்கிறது இல்ல, பொண்டாட்டி மேல தப்பு இருந்தா பொண்டாட்டி ஒத்துக்கிறது இல்ல, 2 பேரும் ஒத்துக்கிறது இல்ல. என்ன சொல்ல வரேன்னா, இப்ப யாரு மேல நியாயமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இங்க கண்டுபிடிக்கலாம். மிளகாய் முடிஞ்சது, வாழைக்காய் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம போட போறது வெங்காய பஜ்ஜி. இது என்னோட ஆல் டைம் ஃபேவரேட். சின்ன வயசுல வந்து எங்க ஏரியால இன்னும் இருக்கு அந்த கடை. நம்ம சாப்பிடுவோம்ல, முட்டை பஜ்ஜி, சமோசா, வெங்காய பஜ்ஜி எல்லாம் போடுவாங்க. அந்த அக்கா இன்னும் இருக்காங்க. அவங்க வந்து சின்ன வயசுலாம் 1 ரூபா 2 ரூபாய்க்குலாம் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருக்கும். இப்போ கூட 4 வந்து 3 10 ரூபாயா 4 10 ரூபாயா தான். நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, மீந்து போன மாவுல வெங்காயத்தை கொட்டி இப்படியே அள்ளி அள்ளி வச்சு எடுத்தோம்னா நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். ஓகே மேடம். ஆனா பிரிஞ்சிடாம பாத்துக்கணும். பிரிஞ்சிடாம எப்படி பார்த்து பண்ணி? அது பிரியாது பாருங்க. நீ இதோ பாருங்க. அப்படியே போட்டுருவா. எங்க அம்மா இருக்காங்கல்ல, இந்த மாதிரி மீந்த மாவுல ஒரு நாள் தண்டு கீரை அந்த இலைய போட்டு சுட்டு கொடுத்தாங்க. நல்லா டேஸ்டா இருந்துச்சு. இன்னோவேஷன். கீரை இருந்துச்சு, பிச்சு போட்டு பஜ்ஜியே போடு அப்படின்னு போட்டாங்க. எங்க அம்மா ஒரு விதமான குக்கு. எனக்கே இப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஓகே, இப்போ வந்து பஜ்ஜி போட்டு முடிக்க போறோம். அதனால இது வந்து கடைசியா வந்து பழம். ஓகேவா? ஓகே. கண்டுபிடிச்சா மேட்ச் டிரா. கண்டுபிடிக்கலன்னா மேட்ச் நான் வின்னு. ஓகேவா? நடிக்கிறியா? வெளுத்துரும் பாத்துக்க. ஓகே சரி, இப்போ வந்து என்ன சொல்றது? சரி, ஒரு நார்மலா எல்லாருக்கும் தெரியற மாதிரியான ஒரு கதை வைக்கிறேன். ஏன்னா எனக்கே வந்து யோசிக்க முடியல, கஷ்டமா இருக்கு. இப்போ நான் வந்து என்ன சொல்றது? ரொம்ப நேரம் யோசிக்க வைக்கிறேன். காயா பழமா என்னது? ஒரு அருமையான பழம். நாவப்பழம் இல்ல. இன்னும் க்ளூவே கேட்காம இப்போ ஒரு சான்ஸ் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 தான் இருக்கு. ஆனா உனக்கு ஒரு க்ளூ கொடுக்கிறேன். பாவப்பட்டு. ஆமா, தோத்துக்கிட்டே இருக்கா. இந்த பழம் வந்து ஐயோ க்ளூ வேற ரொம்ப நான் கொடுக்குற க்ளூல ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சு கீச்சேன் நான். சொல்லுங்க க்ளூவை. இப்படி சொல்லி முசிப்பேத்தி நான் உனக்கு க்ளூ கொடுக்கணும், நீ கண்டுபிடிக்கணும். நான் தானே தோத்தேன் இப்போ. சரி, குளிர் பிரதேசத்துல தான் இது வந்து காய்க்கும். குளிர் பிரதேசம். ஸ்ட்ராபெரி. இப்பெல்லாம் வந்து இருங்க அதாவது க்ளூவே கிடையாது. இப்பெல்லாம் ஸ்ட்ராபெரி மாடி தோட்டத்திலே காய்க்குது தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியலங்க. என்னுடைய அறிவு அந்த அளவுக்கு தான் இப்ப இருக்கு. நம்ம வந்து இந்த அதுல வந்து ஃபோக்கஸை வந்து கம்மி பண்ணிட்டோம். சரி, இப்போ ட்ரா த மேட்ச். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம ட்ரா ஆயிடுச்சா? ஜெயிச்சிடலாம்னு பார்த்தேன். ட்ரா ஆகி போச்சு. ஓகே, அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான். அடுத்து நான் பஜ்ஜி போட்டாச்சு. டீ எப்ப? டீ டீ ரெடியாக தான் இருக்கு. டீ மட்டும் சூடு பண்ணா போதும். டீலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஓகே மேடம். அவ்வளோதான் மக்களே, பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. நாங்கள் அப்படியே வெளில போய் காற்று வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வந்து பஜ்ஜியை காட்டிடுறேன். பார்த்தீங்களா, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் பஜ்ஜியும் டீயும் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கையை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்கள் இப்போ ஜகா வாங்கிக்கிறோம். எங்கள் அப்பா அம்மா வேறு வெளில வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ எங்கள் வீடு இருக்குல்ல, எங்கள் வீடு முடிஞ்சு இது ஃபுல்லாக வந்து சவுக்கு தோப்பு தான். அப்படியே காற்று வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி அடிக்கும். எல்லாம் சூர்யாவும் விக்ரமும் நடித்த படத்தில் காற்று வாங்க போவாங்களே எல்லாம் ஒரு இடத்துக்கு, அந்த மாதிரி காற்று வாங்குவோம் நாங்கள் போயிட்டு. நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இவனை பாருங்கள், கடைசி பஜ்ஜியை அவசரப்பட்டு அப்படியே தூக்கி தொக்கா போட்டு மாட்டிக்கிட்டான், எடுக்க முடியாமல் தவிக்கிறான். அதனால் அவனுக்கு நானும் ஹெல்ப் பண்ண போகிறேன். நன்றி, வணக்கம். என்ன மேடம், ஹெல்ப் வேணுமா? ஓகே.